character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's for friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School. Hi students, good evening all. So today we are going to see 11th Biobotany. So in last class we discussed about the classifications of kingdoms, right? So 5 kingdom classification oda tabulations varaikum paatholingla. So now we are going to see the new topic, bacteria. Okay student, let me start a session. So the new topic is bacteria. Bacteria, friends or foes அப்படினு சொல்லிருக்காங்களே டாபிக். Friends or foes. Foes means enemies. ஓகேங்களா? Friends or foes. Have you noticed the preparation of curd in your home? A little drop of curd turns the milk into curd after some time. What is the responsible for this change? Why it sours? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து தயிர் ஆக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், மில்க்கை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம லைட்டாக ஒரு கேர்டு ஊற்றணும்னா ஆகும், அது ஓவராக அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அது என்ன ஆகிடும், கேர்டாக மாறிடும் இல்லைங்களா? ஸோ அதான் கேட்குறாங்க, நீங்கள் அதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி வந்து ஒரு அவ்வளோ மில்கில் ஒரு லிட்டில் ட்ராப் ஆஃப் கேர்டு ஊற்றினோடனே அந்த மில்க் ஃபுல்லாக கேர்டாக மாறுது. ஸோ அந்த சேஞ்சஸை நீங்கள் என்ன அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத எங்கள் கொஷினை கேட்டிருக்காங்க. தென் அந்த தயிர் வந்து புளிப்பு தன்மையாக இருக்கும் இல்லைங்களா, சோர்ஸ்னானது புளிப்பு தன்மையாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத எங்கள் கொஷினாக கேட்டிருக்காங்க. த சேஞ்சஸ் brought பை லாக்டோபேசிலஸ் லாக்டேஸ். ஸோ அந்த சேஞ்சுக்கான காரணம் யார்? லாக்டோபேசிலஸ் லாக்டேஸ், a bacterium present in the curd. ஸோ அந்த தயிரில் ப்ரெசென்ட் ஆகிருக்க அந்த லாக்டோபேசிலஸ் லாக்டேஸ்ன்ற பாக்டீரியம் தான் தயிர் வந்து புளிக்கிறதுக்கான காரணம். ஓகேங்களா? The sourness is due to the formation of lactic acid. ஸோ இந்த லாக்டோபேசிலஸ் லாக்டஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது, அங்கே லாக்டிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணி அந்த கேர்டுக்கான புளிப்பு தன்மையை அங்கே கொடுக்குது. Have you been a victim of typhoid? ஸோ உங்களுக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, டைஃபாய்டு ஃபீவர் வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. It is a bacterial disease caused by Salmonella typhi. So typhoid is a bacterial disease which is caused by Salmonella typhi, a bacterium. So Salmonella typhi என்னது, ஒரு bacterium தான். So we can consider this prokaryotic organism as a friend and a foe due to their beneficial and harmful activities. ஸோ இப்போ வந்து ஒரு பால் வந்து தயிராக மாறுறதுக்கு வந்து அங்கே பாக்டீரியம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷனில் அதை நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். இங்கே டைஃபாய்டு ஃபீவர், ஸோ அது வந்து நமக்கு ஒரு டிசீஸ் காஸ் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபோன்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டு தேர் பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ராபர்ட் கோச் in the year 1843 to 1910. ஸோ ராபர்ட் கோச் வந்து 1843லேருந்து 1910 வரைக்கும் இருந்திருக்காரு. ராபர்ட் ஹென்ரிச் ஹெர்மன் கோச் was a German physician. அவர் யாரு? German physician and a microbiologist. He is considered as the founder of modern bacteriology. So இவர் தான் யாரு? Founder of modern bacteriology. He identified the casual organism for anthrax, cholera and tuberculosis. So இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த anthrax, cholera and tuberculosis disease காஸ் பண்ற ஆர்கானிசம் எதுன்னு சொல்லி இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. The experimental device for the concept of infection was proved by him, Koch postulates. He was awarded Nobel Prize in Medicine or Physiology in the year 1905. So இவர் யாருன்னா, he is a German physician. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாக்டீரியாலஜி. இவர் தான் வந்து இந்த ஆந்த்ராக்ஸ், காலரா, டியூபர்குலோசிஸ் இந்த டிசீஸ் எல்லாம் காஸ் பண்ணுற ஆர்கானிசம் வந்து இவர் தான் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கான்செப்டில், எந்த கான்செப்டில், கோச் பாஸ்லேட்ஸ் அப்படின்ற கான்செப்டில். ஸோ இவருக்கு வந்து 1905ல் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா மெடிசன் அண்ட் ஃபிசியாலஜியில் இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருந்ததுனால நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க.
ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மைல்ஸ்டோன்ஸ் இன் பாக்டீரியாலஜி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வைராலஜியில் மைல்ஸ்டோன்ஸ் யார் யார் என்னென்ன வைரஸ் கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே போல் பாக்டீரியாலஜினா இந்த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா தான் நம்ம பாக்டீரியாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இன் 1829 சிஜி ஹெரன்பர்க் coined the term bacterium. ஸோ ஃபஸ்ட்டு பாக்டீரியம் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவர் யாருன்னா சிஜி ஹெரன்பர்க். ஸோ இந்த இயர் 1829. 1884 கிறிஸ்டியன் கிராம் இன்ட்ரடியூஸ்ட் கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட். ஸோ இவர் தான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு, கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டேவிட் ஹெச் பெர்கி பப்ளிஷ்ட் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் பெர்கேஸ் மேனுவல். ஸோ எந்த இயரில் 1923. 1928 ஃபெட்ரிக் கிரிஃப்ட் டிஸ்கவர்ட் பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை 1928 ஃபெரடிக் கிரிஃப்ட் தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. 1952 ஜோஷுவா லெடன்பர்க் டிஸ்கவர்ட் ஆஃப் பிளாஸ்மிட். ஸோ பிளாஸ்மிட் என்ற விஷயத்தை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜோஷுவா லெடன்பர்க் இந்த இயர் 1952. ஓகேவா. பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியோட்டிக் யூனிசெல்லுலார் யூபிக்வேட்டஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்டீரியா வந்து ப்ரோகேரியோட்டிக்னா என்னென்னா இதில் வந்து நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ ப்ரோகேரியோட்டிக்னா என்னென்னா ரெகுலர் நியூக்ளியஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ப்ரோகேரியோட்டிக் யூனிசெல்லுலார்னா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம், யூபிக்விட்டஸ் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். ஸோ இந்த பாக்டீரியா வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நேக்கில் எல்லாம் பார்க்க முடியாது. ஓகேங்களா. ஸோ மைக்ரோஸ்கோப் வியூவில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சரே நம்ம பார்க்க முடியும். அதனால தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியாலஜி. ஸோ எப்படி வைரஸை படிக்கிறதுக்கு நம்ம வைராலஜின்னு சொல்கிறோமோ அதே போல் பாக்டீரியாவை பற்றி படிக்கிறதுக்கு பேர் வந்து பாக்டீரியாலஜி. பாக்டீரியா வேர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை அ டச் சயின்டிஸ்ட். ஸோ பாக்டீரியா வந்து ஃபர்ஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா டச் சயின்டிஸ்ட் ஆண்டன் வேன் லீவன்ஹூக். ஸோ ஹூ டிஸ்கவர்ட் பாக்டீரியான்னு கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் எழுதணும், ஆண்டன் வேன் லீவன்ஹூக் தான். இன் இயர் 1676 அண்ட் வேர் கால்ட் அனிமாக்குலஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு பாக்டீரியாவை டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா டச் சயின்டிஸ்ட் ஆண்டன் வேன் லீவன்ஹூக் இன் த இயர் 1676 அண்ட் வேர் கால்ட் அனிமல் கல்ஸ் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவுக்கு என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இப்போ பாக்டீரியானா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, வைரஸுக்கான ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் பாக்டீரியாவுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தே ஆர் prokaryotic organism and lack nuclear membrane and membrane bound organelles. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது prokaryotic organismனா அங்கே நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, prokaryotic organism and lack nuclear membrane and membrane bound organelles. ஸோ அதில் எதுவுமே இருக்காது, நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்காது, அதை சுற்றி இருக்கிற membrane bound organellஸுமே பாக்டீரியாவில் இருக்காது. The genetic material is called nucleoid. ஸோ அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்க அந்த ஜெனடிக் மெட்டீரியலுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளியாய்ட் ஆர் ஜீனோஃபோர் ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். அப்போ அதுக்கு 3 பேர் இருக்குது. அந்த பாக்டீரியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்க ஜெனடிக் மெட்டீரியலுக்கு பேர் நியூக்ளியாய்டுன்னு சொல்லலாம், இல்லை ஜீனோஃபோர் ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்ரைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ பாக்டீரியா மேலே இருக்கிற அந்த செல் வால் ஃபுல்லாகவே எதெல்லாம் மேடப் அப் ஆயிருக்குன்னா பாலிசாக்ரைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸால் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் லேக் குளோரோஃபில். ஸோ பாக்டீரியாவில் குளோரோஃபில் இருக்காது, ஹென்ஸ் தே ஆர் ஹெட்ரோட்ரோபிக். தட் மீன்ஸ் விப்ரியோ காலரே. சொன்னது குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆயிருக்காதனால என்னவா இருக்கும், அங்கே வந்து அதனால் அதுக்கான ஃபுட்டை வந்து அதனால் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால தான் இது ஹெட்ரோட்ரோபிக்னு சொல்லியிருக்காங்க. பட் சம் ஆர் ஆட்டோட்ரோபிக் அண்ட் பொசஸஸ் பாக்டீரியோ குளோரோஃபில். ஸோ எல்லாமே வந்து ஹெட்ரோட்ரோபிக்காக இருக்காது, சில பாக்டீரியாஸ் வந்து ஆட்டோட்ரோபிக்காக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து குளோரோஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிருந்தாலே அதுக்கான ஃபுட்டை வந்து அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ த ஆர்கானிசம் which prepare their own food, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டோட்ரோபிக் இன் நேச்சர்னு சொல்லுவோம். which depend on other நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்ரோட்ரோபிக். ஸோ பாக்டீரியா அப்போ அதோட நேச்சர் என்னவா இருக்குது, ஹெட்ரோட்ரோபிக்காகவும் இருக்குது ஆட்டோட்ரோபிக்காகவும் இருக்குது. they reproduce vegetatively by binary fission and endosperm formation. ஸோ பைனரி ஃபிஷன்னா என்னது, ஸோ பிரேக்கிங், தட் மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங் அப் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா. ஃபியூஷன்னா ஜாயினிங் டுகெதர், ஃபிஷன்னா ஸ்ப்ளிட்டிங் அப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது எப்படி அதோட எங்கர் ஜென்ரேஷன் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பை பைனரி ஃபிஷன் அண்டு எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷன். ஸோ பைனரி ஃபிஷன் மூலயமாவும் எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறது மூலயமாவும் தான் பாக்டீரியா வந்து இட் கிவ்ஸ் ஜென்ரேஷன் டு த யங்கர் ஒன்ஸ். ஓகேங்களா. They exhibit variations which are due to genetic recombination and it is achieved through conjugation. ஸோ இதில் வந்து பாக்டீரியாவில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து அங்கே ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து அங்கே நடக்கும். ஸோ அது எதன் மூலயமானா கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டு டிரான்ஸ்டக்ஷன். ஸோ இந்த 3 ப்ராசஸ் மூலிமா தான் வந்து இந்த பாக்டீரியா வந்து வேரியேஷன்ஸை எக்ஸிபிட் பண்ணும்.
The shape and flagellation of the bacteria varies and it is given in the figure. So bacteria ஓட ஷேப் வந்து எல்லா பாக்டீரியாவோட ஷேப்பும் வந்து ஒரே மாதிரி இருக்காது, வேற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃப்ளாஜிலேஷன்னா அது மூவ்மெண்ட், ஓகேங்களா? ஃப்ளாஜிலேஷன்னா மூவ்மெண்ட். ஸோ ஷேப் அண்ட் மூவ்மெண்ட் வந்து ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபிகர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஃபிகர் 1.8ல ஷேப் அண்ட் ஃப்ளாஜிலேஷன் இன் பாக்டீரியா. ஸோ இதுதான் ஷேப் ஆஃப் பாக்டீரியா, இந்த டயக்ராம் தான். ஸோ காக்கஸ் வந்து ஒரு சிங்கிள் ரவுண்டாக இருக்குங்களா? ஸோ டிப்ளோகாக்கஸ் பாருங்கள், டிப்ளோனா டைனா 2 இல்லைங்களா? ஸோ 2. தென் ஸ்டாபிலோகாக்கஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். டெட்ராகாக்கஸ், டெட்ரானாலே 4 தான், ஸோ 4. தென் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், தென் சார்சினா, பேசிலஸ், டிப்ளோபாசிலஸ், ஸ்பைருலின், விப்ரியோ. ஸோ these are the different shapes of bacteria. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ளாஜிலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அது ஃப்ளாஜெல்லான்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ வித் திஸ் ஹெல்ப் ஆஃப் ஃப்ளாஜெல்லா பாக்டீரியா வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும், அதுதான். ஸோ மோனோட்ரைக்கஸ்னா இட் ஹாஸ் அ ஒன்லி சிங்கிள் ஃப்ளாஜெல்லா. மோனோனா சிங்கிள் இல்லைங்களா? ஸோ சிங்கிள். லாப்ரோட்ரிக்கஸ் அப்படின்னா என்னென்னா, லோபோட்ரிக்கஸ் அப்படின்னா என்னென்னா இட் ஹாஸ் அ மோர் தேன் 1 ஃப்ளாஜெல்லா, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆம்பிட்ரிக்கஸ்னா 2 எண்ட்லையுமே அதுக்கு என்னவா இருக்கும், மூமெண்ட்டுக்கான ஃப்ளாஜெல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் பெரிட்ரோக்கஸ், பெரிட்ரோக்கஸ்னா அது பாடி ஃபுல்லாகவே ஃப்ளாஜெல்லாவால் மேட் ஆகிருக்கும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஆன்ட்ரிக்கஸ், ஸோ வித்தவுட் எனி ஃப்ளாஜெல்லா, இங்கே இதுக்கு ஃப்ளாஜெல்லாவே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஷேப் அண்ட் திஸ் இஸ் த ஃப்ளாஜிலேஷன் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். ஸோ ஒரு பாக்டீரியல் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ the bacterial cell reveals 3 layers. ஸோ இந்த bacterial cell totally 3 layers இருக்குது. ஒன் வந்து capsular glycocalyx, second one cell wall and third one is cytoplasm. So this is the ultra structure of bacterial cell. இப்படி தான் இருக்கும் bacterial cell நீங்கள் மைக்ரோஸ்கோப்பிக்கில் வியூ பண்ணும்போது. ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ the outermost covering of the body தான் என்ன சொல்லுவோம், capsule, ஓகேங்களா? தென் செல் வால் வந்து உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் plasma membrane, ஸோ this is the plasma membrane. And mesosome, இதுதான் mesosome. Cytoplasm, so cytoplasm is this part is known as a cytoplasm. And nucleoid, இதுதான் என்னது, nucleoid, DNA. Then flagellum, plasmid, inclusion, polyribosome and pilus, இதுதான் வந்து pilus. So நீங்கள் இந்த கொஷினை வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டயக்ராமை ட்ரா பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு நேம் த பார்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்ட்ஸ் எழுதும்போது எல்லாமே வந்து ஒரே சைடில் ஈவனாக இருக்கிற மாதிரி தான் எழுதணும், ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. ஒன்லி என்னது லெஃப்ட் சைடில் எழுதுனா லெஃப்ட் சைடில் மட்டும்தான் நேம் குறிக்கணும், அப்படி இல்லைனா ரைட் சைடில் எழுதுனீங்கன்னா ரைட் சைடில் மட்டும்தான் பார்ட்ஸ் குறிக்கணும், மேலே அப்படிலாம் குறிக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் ஒரு டயக்ராம் எழுதி நம்ம நேம்ஸ் எழுதுறதுக்கு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஓகே. ஸோ இங்கே ஒரு டேப்லெட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டூ யூ நோ. ஸோ டியூடனல் அண்ட் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் ஆர் காஸ்ட் பை ஹீலியோபாக்டர் பைலோரி, எ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம். ஸோ நமக்கு ஸ்டொமக்கில் அல்சர்லாம் காஸ் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு ரெஸ்பான்சிபிளான பாக்டீரியா யாருன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி. இது வந்து ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம். ஸோ பாக்டீரியம்லேயே வந்து என்னது கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபர்தராக படிக்கும்போது தெரியும். ஸோ ஹெலிகோபாக்டர் பைலோரி இஸ் அ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியம். ஸோ 1 மார்க்கில் கேட்கலாம். BT toxin from Bacillus thuringiensis finds application in raising insect resistant crop. So BT crops. So இங்க Bacillus thuringiensis அப்படின்ற பாக்டீரியம் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸாக யூஸ் ஆகுது, ஓகேங்களா? இன்செக்ட் ரெசிஸ்டன்ட்னா பூச்சிலாம் வந்து கிராப்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த Bacillus thuringiensis வந்து அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே கேட்கலாம். Bacillus thuringiensis 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லை ஹெலிகோபாக்டர் பைலோரி, ஓகேங்களா? நல்லா படிச்சுக்கோங்க, டூ யூ நோவை. ஸோ அடுத்து நம்ம இப்போ பாக்டீரியமில் 3 பார்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, கேப்சுலார் கிளைகோலக்சிஸ், சைட்டோபிளாசம், செல் வால்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதோடைய டீட்டெயில் ஸ்டடி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கேப்சுலார் கிளைகோகாலிக்ஸ். Some bacteria are surrounded by a gelatinous substance. Gelatinous substance na jelly like substance, அதுதாங்க gelatinous substance ஒரு வழவழப்பு தன்மை உடைய substance, ஓகேங்களா? Which is composed of polysaccharides or polypeptide or both. So இந்த gelatinous substance எதால மேட் பண்ணிருப்பாங்கன்னா ஒன்று polysaccharides இருக்கலாம், இல்லை polypeptides இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே சேர்ந்ததா கூட இருக்கலாம், ஓகேங்களா? A thick layer of glycocalyx bound tightly to the cell wall is called capsule. So அந்த பாக்டீரியமில் கவர் ஆகிருக்க அந்த திக் லேயர் ஆஃப் கிளைகோகாலிக்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேப்சியூல்னா. நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லைங்களா, அவுட்டர் மோஸ்ட் கவரிங் தான் நம்ம கேப்சியூல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொடெக்ட்ஸ் செல் ஃப்ரம் டெசிகேஷன் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ்.
ஸோ டெசிகேஷன்னா என்னன்னா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி டிசீஸ்லாம் ஈஸியாக அட்டாக் ஆகுதுன்னா அதுல இருந்தும் ஆன்டிபயோட்டிக்ஸ்லேருந்து என்ன பண்ணும் இது ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த கேப்சூல் அப்படிங்கிறது ஓகேங்களா. The sticky nature helps them to attach to substrates like plant root, surfaces, human teeth and tissues. So இப்போ பாக்டீரியாவில் நம்ம என்ன சொல்லிட்டோம் ஜெலட்டினியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னோமா ஒரு ஜெலி லைக் ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த ஜெலி லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஸோ பிளான்ட்டோட ரூட்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஓகேவா. நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியம் நம்ம என்ன சொல்லுவோம் ரைபோசோம்ஸ்னு சொல்லுவாங்களா அதில் என்ன பண்ணுவோம் ரூட்டில் தான் ஸ்டிக் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க. தென் ஹியூமன் டீத் நம்ம பல்லில் ஸ்டிக் ஆகி இருக்கிறதுக்காக தென் டிஷ்யூஸ்லாம் ஈஸியாக அட்டாச் ஆகக்கூடியதுனால தான் அது அங்கே வந்து என்ன இருக்குது ஜெலட்டினியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட் ஹெல்ப்ஸ் டு ரீடைன் த நியூட்ரிஷன்ஸ் இன் பாக்டீரியல் செல். ஸோ இந்த ஜெலட்டினியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அதோடைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே பாக்டீரியல் செல்லையே தக்க வைக்கிறதுக்காக இந்த ஜெலட்டினியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுது ஓகேவா. ஸோ அதுதான் வந்து கேப்சுலார் கிளைகோகேலக்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் செல் வால். ஸோ த பாக்டீரியல் செல் வால் இஸ் கிரானுலார் அண்ட் இஸ் ரிஜிட். ஸோ பாக்டீரியல் செல் வால் எப்படி இருக்கு கிரானுலராக இருக்குது அண்ட் ரிஜிட்னா அது ரொம்ப அடர்த்தி தட் மீன்ஸ் ரொம்ப ரஃபாக அப்படி இருக்கும் அதான் ரிஜிட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. It provide protection and gives shape to the cell. So இந்த செல் வால் தான் என்ன பண்ணுது அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கான ரெகுலர் ஷேப்பை கொடுக்கறது வந்து செல் வால் தான். The chemical composition of cell wall is rather complex and it is made up of peptidoglycan or mucopeptide. So இந்த chemical இந்த செல் வால்ல ப்ரெசென்ட் ஆயிருக்க அந்த chemical composition வந்து எது peptidoglycan or mucopeptide. So that is N-acetyl glucosamine, N-acetyl muramic acid and peptide chain of 4 or 5 amino acids. So இது எல்லாமே எங்க present ஆயிருக்கும்னா cell wall of the bacteriaல present ஆயிருக்கும். This is the chemical composition, right? One of the most abundant polypeptide called porin is present and it helps in the diffusion of solutes. So இந்த cell wallல ஒரு polypeptide present ஆயிருக்கு. abundantனா அது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு polypeptide வந்து present ஆயிருக்கு. அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம் போரின். ஸோ இந்த போரின் வந்து எதுக்காக அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இந்த டிஃப்யூஷன் ஆஃப் சொல்யூட்ஸ். ஸோ அங்கே என்னது அங்கே கிடைக்கக்கூடிய சொல்யூட்ஸ்னால் அது சாலிட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே டிஃப்யூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த போரின் என்ற கெமிக்கல் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு செல் வாலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஓகே. ஸோ அடுத்து பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ த பிளாஸ்மா மெம்ப்ரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன். ஸோ பிளாஸ்மா மெம்ப்ரேன் எதால மேட் ஆயிருக்கு லிப்போப்ரோட்டீன். இட் கண்ட்ரோல்ஸ் த என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஃப் ஸ்மால் மாலிக்யூல்ஸ் அண்ட் அயான்ஸ். ஸோ அந்த செல் வால் தட் மீன்ஸ் பாக்டீரியாவோட பாடிக்குள்ளே என்டர் ஆகிற அந்த மாலிக்யூல்ஸ் அண்ட் அயான்ஸை வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட்னா என்னது உள்ளே அனுப்புறதும் வெளியில் அனுப்புறதும் ஓகேங்களா. என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட்னா அது தானே. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேன் தான். The enzymes involved in the oxidation of metabolites that is the respiratory chain as well as the photosystems used in photosynthesis are present in the plasma membrane. So in the plasma membrane la enna present aayirukku enzymes present aayirukku as well as the photosystems which is responsible for photosynthesis. So photosynthesis na enadhu so which can prepare their own food appdin soluvingala. So இந்த ரெண்டுமே எதுல present ஆயிருக்கு இந்த plasma membrane la present ஆயிருக்கு. Okay, so the next one is cytoplasm. So that is the last layer of the bacteria. Okay va. Cytoplasm is thick and is semi transparent. So cytoplasm எப்படி இருக்கும் thick in nature and semi transparent na என்னது transparent na வந்து that means transparent ஆ இருக்கும்னு சொல்லுவாங்களா. அது வந்து ரொம்ப ஃபுல்லா transparent ஆ இருக்காது, semi transparent பாதி ஓகேங்களா. It contains ribosomes and other cell inclusions. So cytoplasm தான் என்ன இருக்கும் ribosomes present ஆயிருக்கும் and other cell inclusions எல்லாமே வந்து cytoplasm தான் present ஆயிருக்கும். Cytoplasmic inclusions like glycogen, poly beta hydroburate granules, sulfur granules and gas vesicles are present. So இந்த cytoplasm என்ன present ஆயிருக்கு glycogen, poly beta hydroxyburate granules, sulfur granules. So இது எல்லாமே எங்க present ஆயிருக்கும்னா cytoplasmல தான் present ஆயிருக்கும். Okay, so அடுத்து bacterial chromosome. அடுத்த டாபிக் என்னது bacterial chromosome. The bacterial chromosome is a single circular DNA molecule. So bacterial chromosome எப்படி இருக்கும்னா single circular DNA molecule tightly coiled and is not enclosed in a membrane as in the eukaryotes. So இந்த chromosomes வந்து என்னவா இருக்காது ஒரு membrane குள்ள bound ஆயிருக்காது ஓகேங்களா. This genetic material is called nucleoid or genophore. So நம்ம அங்கேயும் பார்த்தோம்ங்களா பாக்டீரியால present ஆயிருக்க genetic material பேர் நம்ம என்னன்னு சொன்னோம் nucleoid or genophore அப்படினு பார்த்தோம்ங்களா. அதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. It is amazing to note that the DNA of E. coli, E. coli na Escherichia coli இது எங்க present ஆயிருக்கும்னா humans ஓட stomachல present ஆயிருக்கும் ஓகேங்களா. இந்த பாக்டீரியா Escherichia coli which measures about 1 millimeter long when uncoiled
contains all the genetic informations of the organism. ஸோ இது வந்து வளைஞ்சு சுற்றி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது அன்காயில் என்னது அதை நீட்டாக ஆக்கும்போது அதோட லென்த் எவ்வளோவா இருக்கும் 1 millimeter லாங்குக்கு வந்து இந்த ஈகோலி வந்து இருக்கும், which contains all the genetic informations of the organism. ஸோ இந்த ஈகோலியில் எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுமே எங்கே இருக்கும்னா இந்த ஈகோலியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The DNA is not bound to histone proteins. The single chromosome or the DNA molecule is circular and at one point it is attached to the plasma membrane, and it is believed that this attachment may help in the separation of two chromosomes after DNA replication. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பாக்டீரியல் குரோமோசோமை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து செல் மெம்ப்ரெயினில் வந்து இது பவுண்ட் ஆகியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இந்த எஸ்கரிஷியா கோலியோட மீட்டர் வந்து 1 millimeter லாங்காக இருக்கும். ஸோ எப்போனா அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அன்காயில் பண்ணி பார்க்கும்போது 1 millimeter லாங்காக இருக்கும். ஸோ இந்த எஸ்கரிஷியா கோலியில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன், தட் மீன்ஸ் எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுமே அதில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ வந்து என்னவா இருக்காது, இஸ் நாட் பவுண்ட் டு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், எந்த ப்ரோட்டீன்ஸுக்கும் அது பவுண்ட் ஆகிருக்காது. டிஎன்ஏல வந்து எந்த ப்ரோட்டீன்ஸும் பவுண்ட் ஆகிருக்காது. The single chromosomes or the DNA molecule is circular. ஒரு சிங்கிள் குரோமோசோமோ இல்லை டிஎன்ஏ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இதில் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சர்க்குலர் அண்ட் அட் ஒன் பாயிண்ட் இட் இஸ் அட்டாச் டு பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ ஒன் பாயிண்ட் சர்க்குலராக இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டில் வந்து அது எதோட அட்டாச் ஆகிருக்கும், பிளாஸ்மா மெம்ப்ரேனோட அட்டாச் ஆகிருக்கும். and believed that this attachment may help in the separation of two chromosomes. ஸோ இது ஏன் இங்கே அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு குரோமோசோமோடைய செப்பரேஷனுக்காக தான், ஓகேங்களா, தனித்தனியாக பிரித்து காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ வந்து எதோட அட்டாச் ஆகிருக்கு, பிளாஸ்மா மெம்ப்ரேனோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பிளாஸ்மிட். So plasmid வந்து plasmids are extra chromosomal double stranded circular self replicating autonomous elements. So plasmid already நம்ம bacterial chromosome என்ன பார்த்தோம், it's a circular DNA and a single stranded னு பார்த்தோம் இல்லைங்களா. So plasmid என்னது, extra chromosomal double stranded DNA, இதுவும் வந்து circular DNA தான், self replicating autonomous elements. They contain genes for, so இதில் இருக்கிற genes எதுக்கு, fertility, antibiotic resistance and heavy metals. So they contain genes for எதுக்காக, fertility காக, antibiotic resistance காக and heavy metals. It also helps in the production of bacteriocins and toxins which are not found in bacterial chromosome. So இந்த plasmid வந்து bacterial chromosomeல present ஆகியிருக்காத ரெண்டு விஷயத்தை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னென்ன, bacteriocins and toxins, ஓகேங்களா. The size of plasmid varies from 1 to 500 kb. So plasmid வந்து ஒரே ஷேப்பில் இருக்காது, அதோட சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், 1 to 500 kb வரைக்கும். Usually plasmid contribute to about 0.5 to 5.0% of the total DNA. அப்போ ஒரு பாக்டீரியா இருக்கிற டிஎன்ஏவில் பிளாஸ்மிட் எவ்வளோ பர்சன்ட் இருக்குது, 0.5லேருந்து 5.0% டோட்டல் டிஎன்ஏவில் இந்த ரேஷியோ, இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் என்ன தான் இருக்குது, பிளாஸ்மிட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The number of plasmids per cell varies. அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் அதோட பிளாஸ்மிடோட நம்பர்ஸ் வந்து என்னவாகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எல்லா செல்லுக்குமே வந்து பிளாஸ்மிட் வந்து ஒரே கவுண்ட்டில் இருக்காது. Plasmids are classified into different types based on the function. So plasmids வந்து நம்ம different types-ஆ பிரிச்சிருக்கோம். எதை பொறுத்துனா அதோடைய ஃபங்க்ஷனை பொறுத்து. Some of them are F, that means fertility factor, resistance plasmids, colicin, plasmids, RI, that means root inducing plasmids, and TI na tumor inducing plasmids. ஸோ அதோடைய ஃபங்க்ஷனை பொறுத்து பிளாஸ்மிட் வந்து நம்ம எத்தனை டைப்பாக பிரிச்சிருக்கோம், ஃபர்டிலிட்டி ஃபேக்ட், தட் மீன்ஸ் ஃபர்டிலிட்டியை பொறுத்து ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட், தென் ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட் அண்ட் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் mesosomes. These are localized infoldings of plasma membrane produced into the cell in the form of vesicles, tubules and lamellae. So mesosomes என்னன்னா infoldings of plasma membrane, பிளாஸ்மாக்குள்ளே இருக்கிற infoldings தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், mesosomes சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக வந்து பிளாஸ்மாக்குள்ளே ஃபோல்டாக இருக்குது அப்படின்னா to form vesicle, tubules and lamellae. ஸோ இதெல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மீசோசோம் வந்து பிளாஸ்மாக்குள்ளே ஃபோல்ட் ஆகியிருக்கு, ஓகேங்களா. They are clumped and folded together to maximize their surface area and helps in respiration and in the binary fission. ஸோ இந்த மூணுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா clumped and folded, மடித்து வச்ச மாதிரி இருக்கும், ஓகேங்களா. எதுக்காக வந்து இந்த மீசோசோம்ஸை வந்து ஒரு ஃபோல்டு பண்ண ஸ்ட்ரக்சரில் அங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இடம், தட் மீன்ஸ் அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் இதை ஃபோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி
அதிகமாக்கும் போது and helps in respiration. Respiration என்னது? intake of oxygen and carbon dioxide வெளியில விடுற அந்த process தான் நம்ம respiration சொல்லுவீங்களா, அது நடக்கிறதுக்காகவும். and binary fission. binary fission is splitting up of, ஏன்னா பாக்டீரியாவோட reproduction எப்படி நடக்கும்னா binary fission மூலமா தான் நடக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் இந்த மீசோசோம்ஸை என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஃபோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, that means clumped and folded together, ரெண்டுமே ஒன்றா மடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் இந்த மீசோசோம்ஸ். ஓகேவா? தென் polysomes are polyribosomes. Polysomes are polyribosomes. The ribosomes are the site of protein synthesis. So ribosome என்னவா இருக்கு? protein synthesis. So protein synthesis of the cell நாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ribosome தான் சொல்லுவோம். ஓகேவா? அங்கே தான் வந்து proteins எல்லாமே synthesis ஆகும். The number of ribosome per cell varies from 10,000 to 15,000. So ஒரு செல்லுக்கும் ribosomes உடைய கவுண்ட் வந்து என்ன வாங்க வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட வேரியேஷன்ஸ் வந்து எப்படி 10,000லேருந்து 15,000 கவுண்ட் வரைக்கும் இருக்கும். The ribosomes are 70S type and consist of 2 subunits. ஸோ மொத்தம் ribosomes ஓட டைப் என்னது 70S and it consists of 2 subunits. 2 subunits இருக்கும். ஒன்று வந்து 50S and 30S. The ribosomes are held together by mRNA and form polyribosomes or polysomes. ஸோ இந்த ரைபோசோம்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் என்ன நமக்கு உருவாகுது பாலிரைபோசோம்ஸ். ஏன்னா மோர் தென் ஒன் ரைபோசோம்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாலிரைபோசோம்ஸ் சொல்லுவோம் ஆர் பாலிசோம்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃப்ளாஜெல்லா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃப்ளாஜெல்லா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது பாக்டீரியாவில் மூமெண்ட்காக தான் அப்படின்னு சொல்லிட்டோமா. So certain motile bacteria have numerous thin hair-like process of variable length emerges from the cell wall called flagella. So இந்த flagella வந்து எப்படி இருக்கும்? It look like a hair-like structure, thin hair-like structure. So motile என்னது? movement. So நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் flagella வந்து பாக்டீரியாவோட மூவ்மெண்ட்டுக்காக தான் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோமா. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் flagella அப்படின்னு சொல்கிறோம். It is 20 to 30 micrometer in diameter. So அந்த flagella உடைய சைஸ் எப்படி இருக்கும்? 20 to 30 micrometer. ஏன்னா ஹேரோட தின்னாக இருக்கும். மைக்ரோமீட்டர்ன்றது வந்து நம்ம ஹேரோட தின் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மைக்ரோமீட்டரில் வந்து டினோட் பண்ணுவோம் அப்படி இல்லைங்களா. ஸோ அது ஃப்ளாஜெல்லாவோட சைஸ் வந்து 20 to 30 micrometer in diameter and 15 micrometer in length. அப்போ அதோட diameter வந்து 20 to 30 micrometer. அதோட லென்த் எவ்வளோ தூரம் இருக்கும்? 15 micrometer வரைக்கும் இருக்கும். The flagella of eukaryotic cell contain 9+2 microtubules, but each flagellum in bacteria is made up of single fibril. So இங்க என்ன eukaryotic cellsனா என்னது? It has a நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்க அந்த ஆர்கானிசம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூகாரியோட்டிக் செல்ஸில் வந்து மொத்தம் எத்தனை இருக்கும்? 9+2 microtubules ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பட் ஈச் ஃப்ளாஜெல்லம் இன் பாக்டீரியா இஸ் மேடப் ஆஃப் ஏ சிங்கிள் ஃபிப்ரில். ஸோ ஒவ்வொரு ஃப்ளாஜெல்லாவுமே எதால் மேடப் ஆஃப் ஆயிருக்கும்? ஃபிப்ரில் அப்படின்ற கெமிக்கல் மூலயமா தான். ஓகேங்களா? Flagella are used for locomotion. So locomotionனாலே அந்த மூவ்மெண்ட் தான். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம locomotion சொல்லுவோம். ஸோ flagellas are used for locomotion. Based on the number and position of flagella, there are different types of bacteria. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் இல்லைங்களா, that means singles flagella இருந்தது, more than one flagella, then body ஃபுல்லாக இருக்கிற flagellaலாம் நம்ம ஷேப்பில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் based on the number and position, நம்பரை பொறுத்தோ பொசிஷனை பொறுத்தோ பாக்டீரியா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து ஃபிப்ரியே ஆர் பிலி. ஸோ அடுத்து என்னது? ஃபிப்ரியே ஆர் பிலி. Pili or fibria are hair-like appendages found on the surface of the cell wall of gram-negative bacteria. So pili or fibriae அப்படின்றது என்னன்னா it is a hair-like appendages. இதுவுமே என்னது? ஒரு hair-like structure தான். எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா surface of the cell wall of gram-negative bacteria. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாக்டீரியாவில் 2 types இருக்கும், gram-positive and gram-negative. ஸோ gram-negative பாக்டீரியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்க அந்த hair-like structure பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? pili or fibriae அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, enterobacterium. ஸோ enterobacteriumல தான் நம்ம இந்த pili or fibriae வந்து பார்க்கலாம். The pili are 0.2 to 20 micrometer long with a diameter of about 0.025 micrometer. ஸோ இதோடைய சைஸ் எப்படி இருக்கும்? லாங் வந்து 0.2 to 20 micrometer and ஓட diameter வந்து 0.025 micrometer. In addition to normal pili, there are special type of pili which help in conjugation called sex pili are also found. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் பிலி தான். ஓகேவா? பாக்டீரியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்க நார்மல் பிலி. ஸோ இதுலேயுமே என்ன இருக்குது? ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் பிலிலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செக்ஸ் பிலி. ஓகேவா? இதுவுமே வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா பாக்டீரியாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். Okay student, today's session is over. So we will see the remaining topic in the next class. Thank you student.